மக்கள் பகுதிக்கு கொள்ளைக்கிறங்கும் ஸ்ரீலங்கா ராணுவம் வெளியான திடுக்கிடும் தகவல். மதுபானங்களில் விஷ ரசாயனம், மது பிரியர்களுக்கு அவசர அறிவிப்பு. ஸ்ரீலங்காவில் நடந்த மாபெரும் சிறுநீரக கொள்ளை, வைத்தியத்துக்கு வருவோரை மயக்கி சிறுநீரகத்தை அறுத்த பதற வைக்கும் செயல் அம்பலம். தென்னிலங்கையில் மாபெரும் வெடிப்பு சம்பவம், ஓட்டமெடுத்த மக்கள். தானே சென்று கைதானார் மகிந்த, சற்று முன் வெளியான தகவல். இறுதிக்கட்ட முயற்சியில் இலங்கை அரசு வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. குளத்தில் நீராடச் சென்ற இரு சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி, வவுனியாவில் சோகம். யாழில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதல், வெளியான பின்னணி. இனி வெள்ளிக்கிழமைகளில் அரசு அலுவலகங்கள் கிடையாது, வெளியான அறிவிப்பு. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. கொலன்ன பகுதியில் கொள்ளையிடப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் குற்றத்திற்கு பயன்படுத்திய மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் 2 ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவத்தில் இருந்து தப்பி வந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொலன்ன புதிய நகரில் வசித்து வருகின்ற 2 இளைஞர்களுக்கு சொந்தமான சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 2 மோட்டார் சைக்கிள்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன என கொலன்ன காவல்துறையினர் தெரிவித்தனர். கொள்ளையிடப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் வெலிமடே, கெபெட்டிபோல மற்றும் திஸ்ஸ மகாராம, லுணுகம் பெகர பிரதேசங்களில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் எம்பிலிப்பிட்டிய, பானமுர, மொனராகலை, நக்கல மற்றும் அரலங்கவில பகுதிகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 2 பேர் ராணுவத்தில் கடமையாற்றி வருவதுடன் விடுமுறையில் வீட்டிற்கு வந்துள்ளனர். மற்றைய சந்தேக நபர் ராணுவத்தில் கடமையாற்றிய நிலையில் தப்பியோடியவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு கொலன்ன காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான 2 மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகள் தொடர்பில் மதுவரி திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் மதுபானங்கள் தரமற்றவை என கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மதுபானங்களுக்கு தரத்தை அறிமுகப்படுத்திய பின்னர் விற்பனை நிலையங்களில் கொள்வனவு செய்யப்பட்ட மதுபான மாதிரிகள் அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திடம் கிடைத்த அறிக்கையை தொடர்ந்தே குறித்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் மதுபானங்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது. மதுபானங்களில் விஷ ரசாயனம் பரவியிருப்பதாலேயே குறித்த தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கடையில் மதுபானம் பெற்றோருக்கு அவற்றை பருக வேண்டாம் என அவசர அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 மருத்துவர்கள் சிறுநீரக வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பாக கிடைத்துள்ள முறைப்பாட்டிற்கமைய இலங்கை மருத்துவ சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கை மருத்துவ சபையின் ஒழுக்கங்கள் தொடர்பான சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இந்த மருத்துவர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சபையின் ஆவண காப்பக அதிகாரி மருத்துவர் ஆனந்த கபுகொட தெரிவித்துள்ளார். இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்து கொண்டுள்ள 2 மருத்துவர்கள் சிறுநீரக விற்பனை தொடர்பான வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாக கொழும்பு ஹவுலுக் வீதியில் வசித்து வரும் மருத்துவர் ருவான் எம் ஜெயதுங்க முறைப்பாடு செய்தார். இந்த மருத்துவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கண் மருத்துவமனை ஆகியவற்றில் சேவையாற்றி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த சிறுநீரக வியாபாரம் சம்பந்தமான விசாரணைகளை நடத்துமாறு கூறி காவல்துறை அதிபருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சிறுநீரக வியாபாரம் தொடர்பில் இந்திய பிரஜையொருவரை குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இந்தியாவைச் சேர்ந்த அந்த சந்தேக நபர் மேற்படி மருத்துவர்கள் தொடர்பில் தகவல்களை வெளியிட்டிருந்ததாகவும் இலங்கை மருத்துவ சபையிடம் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களிடமிருந்து சிறுநீரகங்கள் பெற்றுக் கொள்ளப்படுவதாகவும் அவற்றை சிறுநீரக கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுத்த பெரும் தொகை பணம் அறவிடப்படுவதாகவும் கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகின. எல்பிட்டிய பகுதியில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்புச் சம்பவம் இன்று காலை 9:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலை காணப்பட்டதாகவும் குறித்த கிராம மக்கள் தெரித்தோடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் எல்பிட்டிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாககேன கஜி கஸ்வத் பிரதேசத்தில் வீடொன்றின் பின்புறமாக இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பில் அருகிலுள்ள பல வீடுகள் சேதமடைந்துள்ளதோடு வீட்டின் உரிமையாளர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எல்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக எல்பிட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் மஹிந்த கஹந்தகம சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சரணடைந்துள்ளார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி அமைதி போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தச் சென்ற கும்பலில் அவர் இருந்ததாக அடையாளம் காணப்பட்ட மஹிந்த கஹந்தகம காலிமுகத்திடலில் இடம்பெற்ற சம்பவங்களில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டார். இந்நிலையில் அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சரணடைந்துள்ளார். இதேவேளை மஹிந்த கஹந்தமவிற்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வாழ்வோர் தொழில் புரிவோர் தங்கள் ஊதியத்தை வங்கிகளினூடாக மாத்திரம் அனுப்புமாறு அமைச்சர் மனுஷ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் அரசாங்கத்தின் தலையீட்டில் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொண்டவர்களுக்கான விமான பயணச்சீட்டு வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடியை தீர்க்க கடன் வழிகளன்றி வேறு வழிகளில் நாட்டிற்குள் டொலர்களை கொண்டு வர வேண்டிய அத்தியாவசியம் எழுந்துள்ளது. எனவே வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் தங்களால் முடிந்த வரையில் டாலர்களை நாட்டிற்கு அனுப்ப முயற்சி செய்யுங்கள். அதிலும் வங்கிகள் ஊடாக அனுப்பினால் மாத்திரமே அது நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கைக்கு உறுதுணையாக அமையும். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உங்கள் பங்களிப்பை வழங்க மறந்து விடாதீர்கள் என்றும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதன் போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். வவுனியா ஈரப்பெரிய குளத்தில் இன்று பிற்பகல் நீராடச் சென்ற நால்வரில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தேக்கவத்தை பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் 3 உட்பட 4 ஈரப்பெரிய குளத்தில் நீராடச் சென்றனர். குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது 4வரில் 2 அங்கு நீரில் மூழ்கினர். இதை அவதானித்த மற்ற 2 அவர்களை காப்பாற்ற முற்பட்ட போது அவர்களும் மூழ்கினர். எனினும் அவர்கள் ஒருவராக குளத்தினுள் இருந்து வெளியேறியிருந்தனர். ஏனைய 2வரையும் பொதுமக்கள் காவல்துறையினர் குளத்தில் தேடுதல் மேற்கொண்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு பின்னர் மீட்டெடுத்து வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் வவுனியா தேக்கவத்தை பகுதியைச் சேர்ந்த 15 மற்றும் 16 வயது மதிக்கத்தக்கவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈரப்பெரியகுளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 6 பேர் காயமடைந்தனர். வடமராட்சி பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் வாழ்வெட்டு தாக்குதலில் முடிவடைந்துள்ளது. குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டாக மாறுவதற்கு மதுபோதையே காரணம் என பருத்தித்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாளை முதல் அனைத்து அரசு அலுவலகங்களும் வெள்ளிக்கிழமைகளில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களம் உட்பட அனைத்து அரசு அலுவலகங்களும் திங்கள் முதல் வியாழன் வரை மட்டுமே திறந்திருக்கும் என்றும் ஜூன் 3ஆம் வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மூடப்பட்டிருக்கும் என்றும் தொழிலாளர் ஆணையர் பிரபாத் சந்திரகீர்த்தி அறிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள வளப்பற்றாக்குறையில் அரசாங்கம் செலவினங்களை குறைப்பதற்காகவும் அரசு நிறுவனங்களின் ஊழியர்களை பணிக்கு அளிப்பதை மட்டுப்படுத்துவதற்காகவும் வெளியிடப்பட்ட அரசு நிர்வாக சுற்றறிக்கையின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வெள்ளிக்கிழமையன்று பொதுமக்கள் அரசு அலுவலகங்களை நாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளைய தினம் 16,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் தொடர்பான விவரங்களை லிட்ரோ நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் பார்வையிட முடியும் என்றும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் எரிவாயு கொள்கலன் விநியோகத்தை லிட்ரோ நிறுவனம் தற்காலிகமாக இடைநிறுத்திக் கொண்டது. எரிவாயு தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாகவே குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 3,950 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய குறித்த கப்பல் கடந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைந்த நிலையில் அதிலிருந்து எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் நேற்று முதல் சமையல் எரிவாயு கொள்கலன் விநியோகம் வழமைக்கு திரும்பியிருந்தது. அவற்றில் 60% விநியோகம் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதேவேளை 2,500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய மற்றொரு கப்பல் வார இறுதியில் நாட்டை வந்தடையும் என லிட்ரோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. மக்கள் பகுதிக்கு கொள்ளைக்கிறங்கும் ஸ்ரீலங்கா ராணுவம் வெளியான திடுக்கிடும் தகவல். மதுபானங்களில் விச ரசாயனம், மது பிரியர்களுக்கு அவசர அறிவிப்பு. ஸ்ரீலங்காவில் நடந்த மாபெரும் சிறுநீரக கொள்ளை, வைத்தியத்துக்கு வருவோரை மயக்கி சிறுநீரகத்தை அறுத்த பதற வைக்கும் செயல் அம்பலம். தென்னிலங்கையில் மாபெரும் வெடிப்பு சம்பவம், ஓட்டமெடுத்த மக்கள். தானே சென்று கைதானார் மகிந்த, சற்று முன் வெளியான தகவல். இறுதிக்கட்ட முயற்சியில் இலங்கை அரசு வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை.
குளத்தில் நீராடச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி, வவுனியாவில் சோகம். யாழில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதல், வெளியான பின்னணி. இனி வெள்ளிக்கிழமைகளில் அரசு அலுவலகங்கள் கிடையாது, வெளியான அறிவிப்பு. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு.